பர்சன்டேஜாக எவ்வளோ வரும் விஜய் சாருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்ல முடியுமாண்ணே? வாய்ப்பு இருக்காண்ணே? யாருமே 15% கீழே கணிக்கல. அதனால் மினிமம் கேரண்டியாக ஒஸ்ட் பெர்ஃபார்ம் சில சமீபத்திய நிகழ்வுகள் வந்து அவருக்கு வாக்குகளை குறைக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதை வந்து ஒரு சரியாக பேலன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே கூட ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே 15 பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதை புவர் ஒன்றுமே சரி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 15% பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்போ ஒருவேளை அலைன்ஸில் இருந்திருந்தாருன்னா அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஏதாவது? அவர் டிஎம்கே கூட அலைன்ஸில் போக வாய்ப்பு இல்லை. அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் இருந்தாருன்னா 200 சீட் அஷ்யூர்டு. நீங்களாம் போய் சீட் வாங்கிடலாம், எம்எல்ஏ ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருந்திருக்கும். பட் அவர் பண்றாரா தெரியல. இதை நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் ஒரு நியர் ஃபியூச்சரில் வித்தின் ஏ வீக் வந்து சம் சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லெட் அஸ் சீ வாய்ப்பு இருக்கானே, வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பார்வையில்? நல்ல வாய்ப்பு வந்தா அவருக்கும் நல்லது, என்டிஏ அலையன்ஸுக்கும் நல்லது. அவ்வளோதான். வருதா இல்லையான்னு வந்த ஏன்னா ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 40 எம்எல்ஏ கன்வெர்ட் பண்ணிடுவார். இப்போ 234 சீட்டு நிற்பார். ஆனால் எவ்வளவு எம்எல்ஏ ஆகும்னு நீ பார்க்கணும். அது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வருமானு சொல்ல முடியாது எம்எல்ஏவா. ஆனால் ஏடிஎம்கே அலையன்ஸ் என்டி அலையன்ஸுக்கு வந்தாருன்னா 50 சீட் வாங்கினாருன்னா அட்லீஸ்ட் 40 எம்எல்ஏவா கன்வெர்ட் எடுத்து யோசிச்சு பாருங்க. எடுத்தெடுப்பில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 40 எம்எல்ஏ அப்படின்னா அண்ட் அது வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்கலாம். அப்போ சாய்ஸ் அவர்கிட்ட என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் என்டி அலையன்ஸ் சேர்ந்தாருன்னா எய்தர் துணை முதலமைச்சர் ரைட் பவன் கல்யாண் மாதிரி, ஆர் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் மாதிரி. இது வந்து முதல் எலெக்ஷன்லேயே அவர் கிடைக்கும். அது வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். பட் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல முடியாது. அவரவருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. சொன்னேன் ஒரு எங்களுக்கு இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்கிறது கேட்குறப்போ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்குள்ள டிசிஷன் மாறலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை அண்ணன் தவற விட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது. அதான் சொன்னேன், நம்ம வந்து அவருடைய விருப்பம் என்னவா இருந்ததுன்னு தெரிஞ்சா தான் தவற விட்டாரானே சொல்வீங்க. அவர் ட்ரெயினில் போக விருப்பத்தில் இருக்காரு, பஸ் போயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் ட்ரெயினில் போக விருப்பம் இருக்கலாம்ல. ஸோ ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ் விஷ் அப்படின்னா தான் தெரிய முடியும். அவருக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், எம்எல்ஏக்கள் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட்டணிக்கு போகணும். அவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ். இப்போ வந்து திரு சீமான் கூட்டணி போனார்னா எனக்கு தெரியும், நான் பர்சனலாக தெரியும், திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண முடியாது கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படின்னு தெளிவாக இருக்கிறார். ஸோ அவருடைய விருப்பம் அது இல்லை. அது மாதிரி திரு விஜய்க்கு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. விஜய்க்கு வந்து அவர் ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்தார் அப்படின்னா 50 சீட்டு 40 எம்எல்ஏ. அவருடைய விருப்பம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவரோட டைலாக் தானே ஞாபகம் வருது, நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் நின்று தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அவரோட முடிவு என்னன்றதை பார்த்துருவோண்ணே. பிளாட்ஃபார்மில் நிற்பாராங்கிறதா நான் வைக்கிற கேள்வி. அது தெரிஞ்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலம் பதில் சொல்லும். ஒரு சில வார்த்தைகள் இங்கே வரப்போகுது. அந்த வார்த்தையை பார்க்கும்போது இந்த வார்த்தை இதுக்கு பின்னாடி இருக்க ஃபோட்டோவில் இருக்க தலைவரோட எப்படி ரிலேட்டபிளாக எப்படி கனெக்டடாக இருக்குன்றது நீங்கள் சொல்லணுண்ணே. ஃபோட்டோ ப்ளீஸ். அன்பு ஸ்டாலின். அன்பையும் முதல்வர் அவர்களையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணுண்ணே உங்களுடைய பதில். உங்களோட பார்வையில் சார் எல்லாமே உங்கள் பார்வையில். கூட்டணி கட்சிகள் மீது அவர் காட்டுகிற அன்பு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமானது. கலைஞர் வந்து இந்த காங்கிரஸுக்கும் டிஎம்கேமான அலையன்ஸில் 25 சீட்டு 41 கேட்டாங்க, 35-40 கொடுத்துருப்பாரு. திரு ஸ்டாலின் வந்து அன்பை கொடுத்தாரு, சீட்டை கொடுக்கல. அது வந்து 28 முடிச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வித்தவுட் எனி டவுட்.